ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ 38 மாவட்ட வாரியா வந்து உங்களுக்கு டிஹெச்எஸ் துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 123 வேக்கன்சி வந்திருக்கு. 21 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் முடிச்சதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க ரூ. 25,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. லாஸ்ட் டேட் வந்து 24 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, மதுரை மாவட்டத்தில இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்கள்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. ஸோ, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து விட்டிருந்தாங்க. இப்போ வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்து விட்டிருக்காங்க. இத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அரியலூர், திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, காஞ்சிபுரம் இந்த மாரி வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 38 மாவட்டத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா எப்படி வந்து உங்க மாவட்டத்த செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு மாவட்டம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். மதுரை மாவட்டத்துக்கு வந்து இப்போ நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியோட பெயர்ல இருந்து, ஸோ உங்களோட பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஆதார் எண், ஃபோன் நம்பர், மின்னஞ்சல் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸா வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணும். ஸோ, இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றிதழ்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்லயும் நீங்க வந்து குடுக்கலாம். அப்படி இல்லன்னா அஞ்சல் மூலமா நீங்க தபால் மூலமா விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லன்னா மின்னஞ்சல், இமெயில் வழியாவும் நீங்க சென்ட் பண்ணலாம். இமெயில்ல சென்ட் பண்ற மாரி இருந்தா இங்க இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, அத ஒரே ஃபைலா நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க பிடிஎஃபா வந்து நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க வந்து இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க நேர்ல பக்கமா இருந்தா நேர்ல குடுக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க போஸ்டல்ல சென்ட் பண்ற மாரி இருந்தா, அதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்க, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு குடுத்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மதுரை மாவட்டத்துக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ, இதுல வந்து பாருங்க மொத்தமா வந்து 21 டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ, இதுல வந்து பாருங்க, இப்ப நீங்க வந்து ஆர்எம்என்ஹெச், சிஹெச்க்கு வந்து கவுன்சிலர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரியோ இல்லன்னா பேச்சலர் டிகிரில வந்து பாருங்க, சோசியல் ஒர்க்கோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ, சைக்காலஜியோ, சோசியாலஜியோ, ஹோம் சயன்ஸோ, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாரி நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 20,000 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து உதவியாளர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். இதுக்கு வந்து ரூ. 612 வந்து உங்களுக்கு தினக்கூலி அடிப்படையில உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அடுத்து ஊர்தி ஓட்டுநர் கேட்டகரிக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க 12த் முடிச்சுட்டு லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து வச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 708 வந்து சேலரி. அடுத்து வந்து பாருங்க, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்க்குலாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 12த் நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ரூ. 13,500 சேலரி வந்து வரும். அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 8த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். நல்ல உடற்தகுதியோட இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 8,500 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து வந்து ஏஎன்எம் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க ஆக்ஸிலரி நர்ஸ், மிட்வைஃப் இந்த கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீமேல் வந்து எலிஜிபிள். ரூ. 14,000 வந்து சேலரி. அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் கேட்டகரிக்குலாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்க 12த் முடிச்சுட்டு மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ரூ. 13,000 வந்து சேலரி. அடுத்து பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க, டிப்ளமோல பார்மசியோ இல்லன்னா பேச்சலர் டிகிரில பார்மசியோ இல்லன்னா மாஸ்டர் டிகிரில பார்மசி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ரூ. 15,000 வந்து சேலரி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்குலாம் வந்து பாருங்க, 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 8த் பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். ரூ. 8,500 வந்து சேலரி. ஸோ, இதே மாரி உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, டிஜிஎன்எம் கோர்ஸோ இல்லன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி. ஸோ, அடுத்து சுகாதார ஆய்வாளர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்குலாம் வந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு நீங்க 12த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரூ. 14,000 சேலரி. இந்த மாரி வந்து மெடிக்கல் ஆஃபீசர்ல இருந்து உங்களுக்கு வந்து டிரைவர்ல இருந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், லேப் அட்டெண்டர் கேட்டகரிக்குலாம் வந்து போஸ்டிங் இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 24 மார்ச்க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 24 மார்ச் தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து tndistricts.nic.in இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா மாவட்டத்தோட இதுவுமே வந்து இங்க வந்து ஒரே இதுல குடுத்துருப்பாங்க. ஒரே வெப்சைட்ல. ஸோ நீங்க எந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்க செக் பண்ற மாரி இருந்தாலும், இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும். அந்த மாவட்டத்துக்கு வந்து டைரக்ட்டா வந்து போயிரும். இப்ப நான் வந்து உங்களுக்கு மதுரை மாவட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து பாருங்க, இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத நான் கிளிக் பண்ணேன்னா, டைரக்ட்டா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான வெப்சைட்டுக்கே வந்து கரெக்ட்டா வந்து போயிரும். அதுல போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரைட் சைடு வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டீஸஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ன்னு வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட்ங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கேயே வந்திருக்கு பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேபரட்டரி அட்டெண்டன்ட் கேட்டகரி, டெக்னீஷியன் கேட்டகரி இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க. சைக்கோ தெரபிஸ்ட் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிசியோதெரபிஸ்ட் இந்த மாரி இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இதுல குடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 25 மார்ச் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. இந்த வியூங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழ இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாரி வந்து நீங்க வந்து ஒரு மாவட்டமா நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்க மாவட்டம் வந்திருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. காமனான வெப்சைட் வந்து பார்த்தோன்னா, tndistricts.nic.in இந்த வெப்சைட்ல போனா எல்லா மாவட்டத்தோட லிஸ்ட்டுமே வந்து வரும். அதுல நீங்க எந்த மாவட்டமோ அத கிளிக் பண்ணி, இதுல வந்து ரைட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோடு மாரி இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்ன்னு இருக்கும். அதுல போய் நீங்க வந்து இதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாரி தான் உங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்குமே வந்து இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க.